வணக்கம். தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இப்போ 2025 சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சிங்கிறது நம்ம சொல்கிறோம், ஆனால் அவங்க 360 டிகிரியில் எப்போதுமே நிற்காமல் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. நாட் ஒன்லி இன் சனீஸ்வரன், எல்லா கிரகமும் இயக்கத்திலே தான் இருக்குது. இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படின்னா 300லேருந்து 330 வரலும் கும்பராசி, 331லேருந்து 360 வரைக்கும் மீனராசி. ஸோ இந்த 330லேருந்து 331வது டிகிரிக்கு போகிற அந்த நேரம் தான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த ஆண்டு. இது கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு. இந்த மீனராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 12வது வீடு. அது ஒரு நீர் ராசி, குருவோட வீடு. இது நீர் ராசியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில், அதாவது மீனத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணும் இந்த காலகட்டத்தில் நீர் சம்பந்தமான வைரஸ் உருவாக வாய்ப்புள்ளது. மக்களுக்கு நீர் சம்பந்தமான வியாதி, ஜலதோஷம், காய்ச்சல், இருமல், இது போன்ற வியாதிகள் வந்து போகும். அப்புறம் கடலோரம் குடியிருக்கிற மக்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த ஆண்டு மார்ச் 29லேருந்து அவர் வந்து மீனத்தில் 2027 ஜூன் 3ஆம் தேதி வரலும் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் குரு ஸ்தானத்தில், அதாவது மத குருமாராக இருக்கிறாங்கல்ல, ஹிந்துவாக இருக்கலாம், அவங்க புத்திசமாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்டியனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். இந்த மத குருமார்களுக்கெல்லாம் பொற்காலம். அவர்களுக்கு நல்ல சிறப்புகள் நடைபெறும், நல்ல மரியாதை கிடைக்கும், அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு ரெகக்னைசிங் கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பாலடைஞ்சிருக்கிற கோவில்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இதை பார்க்குற உங்கள் ஏரியாவில் ஏதாவது கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா மக்களாகவோ இல்லை அரசோ கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். அதுலேயும் இது 12ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதில் ரொம்ப முக்கியமாக சூரியன், சனி, ராகு இது கிராஸ் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம். சனியும் சூரியனும் கிளாக் வைஸ் போவாங்க, ராகு உல்டாவா ஆன்டி கிளாக் வைஸ் வர்றவர். அவங்க கிராஸ் பண்ணுற அந்த நேரம் வந்து இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம். அந்த நேரத்தில் அரசியலில் பெரும் மாற்றங்கள்லாம் உருவாகிறதுக்கு, உலகளவில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பொருளாதாரத்தில் உலகளவில் திடீர் மாற்றங்கள்லாம் உருவாகும். இதில் சில பாதிப்புகள்லாம் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த 12 ராசிகளுக்கும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறார், என்னென்ன செய்வார், அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ நம்ம ராசிக்கு செல்வோமா? மீன ராசி, உங்கள் ராசிக்கு சனி பகவான் வருகிறார். அதனால் ஜென்ம ராசி. அந்தஸ்து, கௌரவம், மரியாதை இதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இருக்கும். குடும்ப சூழ்நிலை சிறப்புடன் சந்தோஷமாக அமையும். எடுக்கும் முயற்சிகளில் சில தடையும் தாமதமும் ஏற்படும். முற்பகுதியில் வந்து தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பிற்பகுதியில் உடல்நிலை சீர்படும். புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு, அதை அமைத்து கொடுக்கும். குழந்தைகளின் படிப்பு நன்றாக இருக்கும். சிலர் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். கடன் தொல்லைகள்லாம் அதிகமாகும். அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, அது சிறப்பாக இருக்கும். எதிரிகளால் இது நாள் வரை இருந்து வந்த தொல்லைகள் நீங்கி அதிலிருந்து விடுபடுவீர்கள், முழுமையாக விடுபடுவீர்கள். தொலை தூரம் பயணம் செய்து தெய்வ தரிசனங்கள் செய்வீர்கள். உதாரணத்துக்கு காசி, சீரடி, அது மாதிரி ரிஷிகேஷ், இந்த மாதிரி யாத்திரை, ஒரு பெரிய யாத்திரைகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். லாட்ரி, ஸ்பெகுலேஷன் துறையில் இருக்கவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். லாட்ரினாவே அதிர்ஷ்டம்தான், அதில் திடீர் அதிர்ஷ்டங்கள் அதிகம் வர வாய்ப்பு உள்ளது. கோர்ட்டு, கேஸு, சண்டை சச்சரவுகள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓராண்டுக்கு பின்
நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். எதிர்பாராமல் அடுத்தவங்களோட பணம் உங்கள் பாக்கெட்டை நிரப்பும் இந்த காலகட்டத்தில். அது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அடுத்தவங்களோட பணம் உங்கள் பாக்கெட்டுக்கு வந்துடும். தந்தையாரின் உடல்நிலை சீராக இருக்கும். சுப காரியங்களை ஓராண்டுக்கு பின் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சுப காரியங்கள்லாம் ஓராண்டுக்கு பின் எதிர்பார்க்கலாம். தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். தந்தையாரின் உடல்நிலை சீராகும். எதிர்பாராத பணவரவு பிற்பகுதியில் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் பிற்பகுதி மிகச் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு பயணங்கள் சிலருக்கு அமையும் வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகள் திருமணத்தை நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை சீரும் சிறப்புமாக நடத்தி முடிக்கலாம். சுப காரியங்கள் சுப செலவுகள் வைக்கும். அது சந்தோஷமான செலவு தானே. சிலருக்கு புது வீடு கட்டி குடி போகிறதுக்கான அமைப்பும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜென்ரலாகவே பண்ணக்கூடாது. புரணி பேசுகிறது கூடாது. புரணி பேசினா பன்மடங்காக உங்களுக்கு அதோட பாதிப்பு பன்மடங்காக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். புரணி பேசுவதை முழுமையாக தவிர்த்துருங்க. யாராவது சொல்கிறாங்களேன்னு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு தெரியாத தொழிலில் தெரியாத பிஸ்னஸில் தயவு செஞ்சு இறங்க வேணாம். எவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு தோணினாலும் அதில் இறங்க வேணாம். அதனால் உங்களுக்கு சிறப்பு இல்லை, அது செட்பேக் தான். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. மீன ராசிக்கு பரிகாரம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமையில் நின்றகோல பெருமாளை துளசி மாலை சாற்றி வழிபட சிறு சிறு இடர்பாடுகள்லாம் தவிர்க்கப்பட்டு சந்தோஷமான அமைதியான சூழல் உருவாகும். சனி பகவானுக்கான பொதுவான பரிகாரங்கள். சனி பகவான் அசுப சனி மங்கள சனின்னு 2 ரூபத்தில் இருப்பார். அந்த அசுப சனியை மங்கள சனியாக மாற்றுறதுக்கு சில எளிய பரிகாரங்களை உங்களுக்கு இந்த பகுதியில் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எது எளிதாகவும் சுலபமாகவும் செய்ய முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனை அடையலாம். சனி பகவான் கால பைரவரோட சிஷியன். அதனால் நீங்கள் அவருக்கு நேரடியாக எந்த அபிஷேக ஆராதனையோ அர்ச்சனையோ பண்ண தேவையில்ல. கால பைரவருக்கு செஞ்சிங்கன்னாக்கா அதை ஏற்றுப்பார். ஸோ சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் கால பைரவருக்கு ஏற்றுனீங்கன்னா நல்லது. அதில் அந்த எள்ளை முடிச்சு போடுறாங்கல்ல, துணியில் முடிச்சு போட்டு ஏற்றுறது அது வேண்டாம். ஏன்னா எள்ளுங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு, அதாவது பித்ருக்களுக்கான உணவு. நம்ம அமாவாசையில் எள்ளு தானே கொடுக்குறோம், அதுதானே அவங்களோட உணவாக போய் சேருது. ஸோ அதை நீங்கள் அந்த தீபத்தில் தவிர்க்கிறது நல்லது. அது வேண்டாம். நீங்கள் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க, அதுவே போதும். அதே போல் கால பைரவருக்கு பேரிச்சம்பழமும் தேனும் நீங்கள் நெய்வேத்தியமாக கொடுத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப மிக சிறப்பான ஒரு நெய்வேத்தியம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே போல் புனுகு பன்னீர் இதெல்லாம் கால பைரவரோட முகத்தில் அப்ளை பண்ணினா அதுக்கும் நல்ல பலன் இருக்குது. அதே போல் நம்ம சனி பகவான் இடதுகால் ஊனமுற்றவர். இடதுகால் ஊனமுற்றவருங்கிறதுனால இடதுகால் ஊனமுற்ற ஒரு நபருக்கு அன்னதானம் வஸ்திரதானம் பண்ணோம்னா அது சனி பகவான் சந்தோஷமாக ஏற்றுப்பார். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எதுவுமே செய்ய முடியாது. சிம்பிள் பரிகாரமாக ஒன்று இருக்குது. சனி பகவானோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வீட்டிலேருந்தே செய்கிற பரிகாரம். இரவு நேரத்தில் விளக்கெண்ணெயை இடதுகால் கட்டை விரலில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடணும். அது சனீஸ்வரனுக்கான மிக சிறந்த பிரீத்தி. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சனிக்கிழமை மாலை நேரத்தில் வன்னி இலையால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். வன்னி இலையால் அர்ச்சனை பண்ணிங்கன்னாக்கா சனி பகவான் சிறப்பாக வேலை செய்வார். அதே போல் அதே 6 மணிக்கு சனிக்கிழமை 6 மணி மாலை 6 மணிக்கு மேலே வன்னி மரத்தடியில் விளக்கு ஏற்றினாலும் அதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸாகவும் இது எப்போதுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு சிறந்த பரிகாரத்தை பண்ணி நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.